ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் இன் நியூசிலாந்து அதில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ், அதுக்கான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இது இருக்க போகுது. இந்த வீடியோவில் நம்ம மெயினாக கவர் பண்ண போகிறது என்னென்னா, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, கடைசியாக நீங்கள் என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணால் உங்களால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுங்கிறது தான். ஸோ டு கெட் ஸ்டார்டட், பேங்க் அக்கவுண்ட் நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பாக நீங்கள் ஐஆர்டி நம்பர் வாங்கியிருந்திருக்கணும். அதுக்கான வீடியோ வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஷார்ட்ஸில் ரீசெண்டாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் போய் பாருங்கள். நீங்கள் ஒன்ஸ் ஐஆர்டி நம்பர் வாங்கினதுக்கப்புறமா நீங்கள் பக்கத்துலேயே, அதாவது நீங்கள் இப்போ ஆக்லாண்டில் இருக்கீங்களோ இல்லை வில்லிங்டனில் இருக்கீங்களோ இல்லை வாட் எவர் பிளேஸ் தட் யூ ஆர் இன், அங்கே நீங்கள் பேங்க்கில் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, நீங்கள் உங்களோட டே டு டே கேரி அவுட் பண்ணும்போது பேங்க்கில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பேங்க்கில் நீங்கள் வாக்கின்லேயே போய் கேளுங்க, என்ன ப்ரொசீஜர்னு கேளுங்க. ஒரு சில பேங்க்ஸ்ல நீங்க நேரா அப்பாயின்மெண்ட் இல்லாமலே போய் நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஒரு சில பேங்க்ஸ்ல என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வச்சிருப்பாங்கன்னா, ஆன்லைன்ல நீங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் வந்து கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டை வச்சு நீங்க டைரக்டா பேங்க்ல போய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் டு ஓப்பன் த பேங்க் இருக்கு. இப்போ நாங்க என்ன மாதிரி பண்ணோம்னா, நாங்க இந்த மாதிரி ஒரு பக்கத்துலயே இருக்க ஆக்லாந்து சிபிடிலயே வந்து ஒரு பேங்க்ல வாக்இன் பண்ணி கேட்டோம் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு. அவங்க வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் கிடைக்கும். அன்னைக்கு நீங்க இங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு டைரக்டா அந்த பேங்கோட வெப்சைட்டுக்கு போய் வி வாண்ட் டு ஓப்பன் அ நியூ பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற மாதிரி போட்டிருந்தோம். போடும்போது அவங்க டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேணுமா, ஜாயிண்ட் அக்கௌண்ட் வேணுமா, இல்லை உங்களுக்கு கோ அக்கௌண்ட் வேணுமா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு இதை பற்றி வந்து அவ்வளோ ஐடியா இல்லாதப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டோம். டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து எது எது நாங்கள் எடுத்தால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு சஜஷன் சொன்னாங்க. ப்ளஸ் இன்னொன்று, நம்ம இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் டேல கூட போய் நம்ம அடிஷ்னல் அக்கௌண்ட்ஸோ இல்லை அக்கௌண்ட் மாற்றுறதோ கூட நம்ம பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மாதிரி ஒரு அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு சில ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நம்மளோட விசா, அதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், ஐஆர்டி நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும். அண்ட் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களோட டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல்ஸ் ரிலேட்டடான ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு எந்தெந்த விதமான டெபாசிட்ஸ் வரும், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வரும், என்னென்ன விதமாக நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுவீங்க, என்னென்ன பர்பஸ்க்காக வித்ட்ராவல் பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ், அதுக்கான த்ரெஷ்ஹோல்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணோம். நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணிடலாம். நீங்கள் இதுவே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்களும் உங்களோட பார்ட்னர் 2 பேரோட சைட்ஸ்லேருந்துமே நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட டீட்டெயில்ஸு, உங்களோட பார்ட்னரோட விசா டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், ஐஆர்டி டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் ஃபார் போத் த பீப்புள், இது எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ண உடனே என்ன ஆகும்னா, அந்த பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு திரும்ப ரெஸ்பான்ஸ் வரும். இன்கேஸ் உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா, நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஷன்ஸில் இது நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்திருக்கீங்களா, இதுக்கு வந்து என்ன ரீசன், அண்ட் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆன்சர்லாம் சொல்லியிருக்கீங்க, ஒரு ஆன்சரில் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, அதுக்கான ரீசன் என்னங்கிற மாதிரி அவங்களே போட்டு கேட்டு அனுப்புவாங்க. நீங்கள் அதுக்கு ரிட்டனாக வந்து ஒரு இமெயில் அடித்து நீங்கள் திரும்ப அந்த எந்த மெயிலுக்கு வந்ததோ அதுக்கே நீங்கள் அனுப்பிக்கலாம். அனுப்பி அவங்களுக்கு வேற எந்த ஃபர்தர் கொஸ்டின்ஸும் இல்லைன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, எங்களுக்கு வேற எந்த கொஸ்டின்ஸும் இல்லை, நீங்கள் இதுதான் உங்களோட அப்பாயின்மெண்ட் டேட்டு, நீங்க இந்த டேட்ல இதுதான் பேங்க் லொகேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே உங்கள்ட்ட ஆப்ஷனா கேட்பாங்க. உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச் என்ன இருக்கோ அதை நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு. அதுலயே வந்து ஒரு சர்ச் ஐகான் கொடுத்துருப்பாங்க, எது உங்களுக்கு நியரஸ்ட் லொகேஷன்ங்கிறத பார்க்கறதுக்கு. அந்த லொகேஷனுக்கு நீங்க வந்து போய் அந்த கொடுத்துருந்தீங்கன்னா அந்த லொகேஷனுக்கே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. என்ன டேட் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட் சொல்லிடுவாங்க. அண்ட் நீங்க அப்பாயின்மெண்ட் டேட் அன்னைக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரணுங்கிறதையும் அந்த மெயிலே கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. அண்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அந்த அப்பாயின்மெண்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அந்த அப்பாயின்மெண்ட் டேட் அன்னைக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கரெக்டா எடுத்துட்டு நீங்க அந்த பிளேஸ்க்கு போகணும். முக்காவாசி வந்து உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், விசா டீட்டெயில்ஸ் அண்ட் அதை தவிர பேங்க் ரிலேட்டட் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா, அந்த செட் டைம்ல வந்து ஒருத்தர் வந்து அங்க இருக்க ரிசப்ஷன்ல சொன்னீங்கனாலே ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு. அண்ட் நீங்க எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அமௌண்ட் எல்லாம் எப்படி வித்ட்ரா பண்ணணும், எப்படி டெபாசிட் பண்ணணும், அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ்ல வந்து நீங்க எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களோட இது என்ன, கார்டு என்ன, ஏடிஎம் கார்டு வந்து என்ன,
அண்ட் இதுக்கு வந்து எப்படி நீங்க பின் செட் பண்ணணும், உங்களோட மொபைல் பேங்கிங் நீங்க எப்படி பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே சொல்லிருவாங்க. அத தவிர உங்களுக்கு ஏதாவது அடிஷனல் அக்கவுண்ட் ஏதாவது தனியா செப்பரேட்டா உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும்னாலும், நீங்க அங்கேயே சொன்னீங்கன்னா, உடனே அந்த நீங்க கரண்ட்டா வச்சிருக்க ஐடி ப்ரூஃப்ஸ வச்சே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். இது வந்து ஒன் ஆஃப் த பேங்க் நாங்க பார்த்ததுல இந்த மாரி பண்ணாங்க. வேற டிஃபரெண்ட் பேங்க்ஸ்ல நீங்க டைரக்ட்டா வாக்கின் பண்ணி கூட ஓப்பன் பண்ற மாரி கூட இருக்கலாம். என்ன ஸ்டெப்னா, இது ஏன் இருக்கலான்னு நான் சொல்றேன்னா, எங்களோட ஃப்ரெண்ட் வந்து அந்த மாரி தான் சொன்னாங்க. ஸோ இட் டிஃபர்ஸ் வித் பேங்க் டூ பேங்க். ஒரு பேங்க்ல இப்படி இருக்கும், இன்னொரு பேங்க்ல இந்த மாரியும் பண்றாங்க அப்படின்னு. இதுல பெஸ்ட் வே டூ அப்ரோச் வந்து என்னன்னா, நீங்க பக்கத்திலேயே வாக்கின் பண்ணி நீங்க ஒரு கிராசரிக்கு போம்போதோ, ஒரு கேட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒன்ஸ் உங்களோட ஐஆர்டி நம்பர் வந்தோனே நீங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எய்தர் ஆன்லைன்லயோ, இல்ல வாக்கின் பண்ணியோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எண்ட் டூ எண்ட் பேங்க் எப்படி நான் வந்து அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்றதுங்கிறதோட ப்ராசஸ் அண்ட் நாங்க எப்படி பண்ணோங்கிறதோட ப்ராசஸ். இதுல வந்து இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இதுல ஃபர்ஸ்ட் டூ லாஸ்ட் ஸ்டெப்ன்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வேணும். நியூசிலாந்து வந்த உடனே, அந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்க ஏர்போர்ட்லயே வாங்கிக்கலாம். உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து குடுத்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் குடுப்பாங்க. காசு கட்டி நீங்க வாங்கிக்கலாம். அந்த ஃபோன் நம்பர் வாங்குறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு வீடு தேடி கண்டுபிடிக்கிறது. வீடு வந்து எந்த லொகேஷன்ல வேணுங்கிறத பார்த்து நீங்க கண்டுபிடிக்கிறது. அதுக்கும் நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத பாருங்க. வீடு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சைமல்டேனியஸா வீடுக்கும் ஐஆர்டி நம்பர்ஸ்க்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல. ஐஆர்டில வந்து உங்களுக்கு அட்ரஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்க ஐஆர்டி வந்து சைமல்டேனியஸா நீங்க பண்ணலாம். ஐஆர்டி நம்பர் வாங்கணும். வாங்கிட்டீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது வந்து எதுக்கு நான் கடைசியா சொல்றேன்னா, உங்களுக்கு நியர்பை லொகேஷன்ங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப நீங்க வந்து ஒரு Airbnbல இருந்து நீங்க ஒரு பிரான்ச் வந்து சூஸ் பண்றீங்கன்னா, அங்கருந்து நீங்க இன்னொரு ஒரு பிரான்ச் வந்து திரும்ப மாத்துற மாரி இருக்கும். நீங்க அங்கருந்து வீடு மாறும்போது, உங்களுக்கு அங்க பக்கத்துல இருக்க பேங்க் வேறயா இருக்கும் இல்லையா? ஸோ மாறுற மாரி இருக்கும். பெஸ்ட் வே வந்து என்னன்னா, நீங்க ஒன்ஸ் வீடு கிடைச்சதுக்கு அப்புறமா, அங்க பக்கத்துல இருக்க பேங்க்குக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாத்த வேண்டிய இதெல்லாம் இருக்காது. நீங்க டைரக்ட்டா எந்த பேங்க் உங்களுக்கு பிரிஃபரபிளோ அங்கேயே போய்க்கலாம். அப்படி இல்ல எனக்கு டே 1லேருந்தே எனக்கு பேங்க் அக்கவுண்ட் இருந்ததுனா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அப்படி பண்ணிட்டு லேட்டர் ஆன் நீங்க உங்க வீடு கிடைச்சதுக்கப்புறம் எங்க பக்கத்துல இருக்கோ பேங்க் அந்த பிரான்ச்சுக்கு கூட நீங்க மாத்திக்கலாம். ஸோ எய்தர் ஆஃப் த வே வொர்க்ஸ் அண்ட் இது வந்து நாங்க பண்ண ஆர்டர். ஒன் பை ஒன் நான் சொன்னது நாங்க பண்ண ஆர்டர். ஸோ இப்படிதான் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணோம். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் நீங்க வந்ததுலேருந்து பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் தான் இந்த பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது, விச் இஸ் கோயிங் டு மேக் யுவர் லைஃப் ஈஸியர். அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் for anyone who is watching and going to move to New Zealand or already in New Zealand. Thank you so much for watching.